ஆடம்பர செலவுகள் கூட அத்தியாவசிய செலவுகள் தான் என்று எடுத்துரைக்கும் துலாம் ராசி நேயர்களே, நம்பி வந்தவர்களுக்கு கை கொடுத்து உதவும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள். உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பதால் இரக்க குணமும் உங்களுக்கு இருக்கும். அரக்க குணமும் ஒரு சில சமயங்களில் வந்து அலைமோதும். வேலை தலைக்கு மேல் இருந்தாலும் உதவி என்று பிறர் கேட்டால் அப்படியே போட்டுவிட்டு போய்விடுவீர்கள். விட்டு கொடுக்கும் சுபாவம் உங்களுக்கு இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களோடு பாசமாக பழகுவர். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை எளிதில் மன்னித்துவிடும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தராசு சின்னம் உங்கள் ராசியின் சின்னமாக இருப்பதால் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அலட்டிக்கொள்ளாமல் அளப்பரிய காரியத்தை செய்யும் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? தொழில் வளத்தை பெருக்கும் 10ஆம் இடத்து ராகு, தொகைகளை விரயமாக்கும் 4ஆம் இடத்து கேது. இதுவரை சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் வருகின்ற 27/7/2017 அன்று முதல் 10ஆம் இடத்தில் முத்தான பலன் தரும் விதத்தில் ராகு வலம் வர போகிறார். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார். இந்த பெயர்ச்சி தொழில் வளத்தை பெருக்கும் விதத்திலேயே இருக்கிறது. மூடிக்கிடந்த தொழிலை திறந்து நடத்தவும் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் உருவாகும். சுமார் 1.5 ஆண்டுகள் வருடங்காலங்கள் இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அமைந்திருக்கிறது. பாதசாரப்படி கேது நல்ல பலன்களை அள்ளி கொடுத்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது சுகக்கேடுகளையும் அதனால் விரயங்களையும் கொடுப்பதாகவே இருக்கிறது. மன நிம்மதி குறையலாம், மாற்று கருத்துடையோர் அதிகரிக்கலாம். எனவே உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும் நிலையறிந்து அதன் பாதசார பலமறிந்து அதற்குரிய ஸ்தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று சர்ப்ப சாந்திகளை செய்தால் தேக நலன் சீராகும், செயல்பாடுகளிலும் வெற்றி கிட்டும். மேலும் 10ஆம் இடத்து ராகுவால் முத்தான வாழ்க்கை அமையவும் சுகஸ்தான ராகுவால் சுகங்களையும் சந்தோஷங்களையும் வந்து சேர வெள்ளிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். சிதறுகாய் உடைத்தால் துன்பங்கள் சிதறி ஓடும். யோகப்பலம் பெற்ற நாளில் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் சென்று திருநாகேஸ்வரரை வழிபட்டால் நற்பலன்கள் யாவும் உங்கள் வீடு தேடி வரும். மேலும் விருச்சிக ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள ராகு கேது பெயர்ச்சிகளை பலனை தெரிந்து கொள்ள நமது பிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.